Nagarathar Chamber of Commerce. Sail to prosper. It gives me great honor to welcome Thiru K. Annamalai, not only for having the privilege of hosting such a distinguished guest, but also because he shares the same name as my Appachi, my Ayya, and many Nagarathar men. So on a personal note, this feels a bit like welcoming family. We're incredibly fortunate to have Thiru Annamalai, a man who needs no introduction in this room, yet his journey is one worth reflecting on. From a humble beginning in Karur, Tamil Nadu, to serving as an IPS officer in Karnataka, and then as the state president of the largest political party of India, he has always defined what it means to serve with integrity and commitment. A few of us can be entrepreneurs, but all of us must be entrepreneurial thinkers. And there is no one better suited to ignite that passionate, driven thinker inside each of us, hungry to make the change the world needs today. It is easy to get caught up in the demands of public life, yet Thiru Annamalai has consistently shown us that humility and accessibility are the hallmarks of a great leader. அண்ணனை இன்ட்ரடியூஸ் பண்றேன்னு சொன்னோன்னே காலேஜ்ல ஓவர்நைட் சூப்பர் ஸ்டார் ஆயிட்டேன். Everyone wanted to see you, hear you, hoping to draw on your inspiring words. This truly made me understand the impact of a courageous, honest person with big dreams backed up by the love of the people. சென்னை ஏர்போர்ட்ல அப்பா போர்டிங் பாஸ் பார்த்தோன்னே என்ன ஜோஷோட செக்யூரிட்டி கார்டு எந்திரிச்சு நின்னாரு. ஏமாந்து மறுபடியும் உட்காந்துட்டாரு. அதுதான் அண்ணனோட சூப்பர் பவர். So without further ado, join me in extending a warm welcome to Thiru K. Annamalai onto the dais. அனைவருக்கும் எங்களுடைய நம்ம பெப்பர்ஸ் நாச்சியப்பன் அவர்கள், அண்ணன் அர்ஜுனமூர்த்தி அவர்கள் 3 பேரும் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கின்றோம். அதனால் எங்களுடைய காலை வணக்கம் என்று நான் சொல்ல வேண்டும். அதுதான் முறையும் கூட. இந்த அற்புதமான நம்முடைய நகரத்தார் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் NCCயினுடைய 9வது ஆண்டு விழா எல்லா ஆண்டும் கூட தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. அது இன்றைக்கி ஸ்பெஷல் பார்த்திங்கன்னா சுதந்திர தின விழாவில் இந்த நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது. முக்கியமாக நீங்கள் எல்லோரும் நேரம் கொடுத்து வந்திருக்கிறீங்க. குறிப்பாக நகரத்தார் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் நிறைய விஷயங்கள் நீங்கள் பேசுகிறீங்க. நாங்களாம் வெளியிருந்து பார்த்து கொண்டிருக்கின்றோம். சிங்கப்பூரில், மலேசியாவில் நிறைய இடத்துல குறிப்பாக ஆஃப் லேட் நகரத்தார் சமுதாயம் நிறைய விஷயங்கள் பேசுகிறாங்க. திரும்ப எப்படி அடுத்த ஜென்ரேஷன் ஆண்டர்ப்ரனர்ஷிப்குள்ளே கொண்டு வரணும், வெல்த் கிரியேஷன், குறிப்பாக லேடி ஆண்டர்ப்ரனர்ஸ் எப்படி நாம் உருவாக்கணும், ஒரு பெரிய லெவலில் ஒரு கம்யூனிட்டிக்குள்ளே நடக்கக்கூடிய டிஸ்கஷன். இன்றைக்கி அதில் எங்களையும் பங்கேற்பதற்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்குறீங்க. எங்களுடைய கருத்துக்களும் கூட உங்கள் முன்னால் வைப்பதற்கு எங்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு கொடுத்துருக்குறீங்க. அதற்காக முதல்ல உங்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் நாங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த அமைப்பினுடைய தலைவராக இருக்கக்கூடிய உமா மெய்யப்பன் அவர்களே, செயலராக இருக்கக்கூடிய அழகு சிதம்பரம் அவர்களே, பொருளாளராக இருக்கக்கூடிய கண்ணன் அவர்களே, இதனுடைய பொறுப்பாளர்களாக இருக்கக்கூடிய அம்பா அண்ணன் பழனியப்பன் அவர்களே, முத்து சுப்பிரமணியம் அவர்களே, இன்னோவேட்டிவ் என்னுடைய பெயர் இருக்கக்கூடிய அண்ணாமலை அவர்களே, பெரியண்ணன் அவர்களே, சிவசுப்பிரமணியம் அவர்களே, EMC அண்ணன் பழனியப்பன் அவர்களே, இங்கே வந்திருக்கக்கூடிய எல்லா நண்பர்களுக்கும் மறுபடியும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் எங்கிட்ட பேசும்பொழுது நான் சொல்வது ஒரு 2-3 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழகத்தில், அண்ணன் நீங்கள் எந்த ஊர் அப்படிம்பாங்க. நான் அண்ணன் கரூர் பக்கத்தில் சின்னத்தரவரம் பக்கத்தில் தொட்டம்பட்டி. நம்மளுக்கெல்லாம் அங்கே இருக்காங்களா அப்படிம்பாங்க. நம்மளுக்கெல்லாம் நிறையா இருக்காங்கண்ணே அப்படின்னு. அது அப்படியே கான்வர்சேஷன் அப்படியே போகும், ஒரு 2 நிமிஷம் இதே போகும். அப்புறம் எந்த கோயிலுக்கு நீங்கள் போகிறீங்க அப்படிம்பாங்க. நான் ஒரு கோயில் சொல்லுவேன். அந்த கோயிலும் இவர் எதிர்பார்க்குற கோயிலுக்கும் சம்மந்தமே இருக்காது. அங்கே எப்படி நான் கோயிலும்பாங்க. இதே மாதிரி ஒரு 10 நிமிஷம் கான்வர்சேஷன் போனதுக்கப்புறம், அண்ணன் நீங்கள் காரைக்குடி பக்கம் தானே அப்படிம்பாங்க. இல்லைங்கன்னா நான் அங்கே தாங்கண்ணே ஒரிஜினல் அப்படின்னு. அதுக்கப்புறம் ஏன்னா அந்த பெயர் இருக்கின்ற காரணம், அண்ணாமலை என்கின்ற பெயரின் காரணமாக என்னுடைய பாட்டனாரனுடைய பெயர் அண்ணாமலை. அவர் எப்போவுமே பார்த்திங்கன்னா திருவண்ணாமலைக்கு அடிக்கடி போகக்கூடிய ஒரு மனிதர். சிவபெருமான் மீது ஒரு பெரிய காதல் அவருக்கு, பெரிய பக்தி. அதன் காரணமாக அண்ணாமலை என்கின்ற பெயரை எனக்கு சூட்டியிருக்கிறாங்க. அது கொஞ்சம் எங்களுடைய கம்யூனிட்டியோ அல்லது நான் இருக்கக்கூடிய பகுதியோ, இந்த கொங்கு பகுதியில் அண்ணாமலை என்கின்ற பெயர் கொஞ்சம் அரிது. ரொம்ப சிவர் பக்தர்களாக இருந்தால் அண்ணாமலை வைப்பாங்க, பொதுவான பேர் கிடையாது. அது காரைக்குடி நகரத்தார் சமுதாயத்தில் அது ஒரு பொதுவான பெயர். அது ஒரு சுகமான ஒரு அனுபவமாக எனக்கு இருக்கும். அந்த கான்வர்சேஷன் பேசுகிறது எனக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு சின்ன க்யூரியாசிட்டியை டெவலப் பண்ணுச்சு. இந்த சமுதாயத்தை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இருக்கக்கூடிய எண்ணிக்கை பார்த்திங்கன்னா ரொம்ப குறைவான எண்ணிக்கையில் இருக்கிறாங்க. வெரி லெஸ் நம்பர். இன்றைக்கி ஒரு அப்ராக்சிமேட்லி 1 லட்சம் பேர் இருக்கலாம். குறைவான எண்ணிக்கை இருக்கக்கூடிய சமுதாயத்தினுடைய
ஸ்ட்ரென்த்து பார்த்தீங்கன்னா வலிமை, ஒரு பொருளாதார வலிமை, எக்கனாமிக் வலிமை வந்து பெரிய ஒரு பேசக்கூடிய ஸ்ட்ரென்த் உங்ககிட்ட இருக்குது. அது என்ன அப்படின்னு எனக்கு ஒரு பெரிய ஒரு ஆர்வம் தூண்ட ஆரம்பித்தது. அதை கொஞ்சம் கொஞ்சமாக படிக்க ஆரம்பித்தேங்க. குறிப்பாக அந்த 9 நகரத்திலிருந்து எப்படி வந்தாங்க, அந்த 9 கோவில்கள், சோழ பேரரசு காலத்திலிருந்து எப்படி பாண்டிய நாட்டிற்கு வந்த பொழுது அரசங்கிட்ட அவங்க கேட்டது 9 கோயில்கள் மட்டும். அந்த 9 கோயில்கள் நகரமாக மாறிச்சு, சுற்றி இருக்க ஆரம்பித்தாங்க. பின்னாளில் மறுபடியும் அது 96 வில்லேஜஸ், 96 கிராமத்திற்கு நோக்கி போக ஆரம்பித்தாங்க. சவுத் வரைக்கும் வர ஆரம்பித்தாங்க. எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக, ரொம்ப ஆச்சரியம் பாருங்கள். ஆரம்பத்தில் நம்முடைய பிரிட்டிஷ் காலத்தில் வந்து 1896 சென்சஸ் ரெக்கார்டில் வந்து வெறும் 10,000 பேர் தான் தங்களை வந்து நகரத்தார் சமுதாயமாக அறிமுகப்படுத்திக்கிறாங்க. ஒன்லி 10,000, 1896. அது 1951 50,000 அடையாளப்படுத்திக்கிறாங்க. ஸோ 10,000 இருந்து 1896 50,000 அறிமுகப்படுத்திக்கிறாங்க. இன்றைக்கி அப்ராக்சிமேட்லி ஒரு 1,00,000. உங்களுக்கு நம்பர் பெட்டராக தெரியும். அப்படி இருந்தும் கூட இந்த கம்யூனிட்டியினுடைய பலம், ஸ்ட்ரென்த், அவங்களுடைய பேச்சு, அவங்க செய்யக்கூடிய வேலையெல்லாம் அந்த நம்பர்ஸை தாண்டி ஒரு புலிப்பாய்ச்சலாக அவர்களுடைய வேலை இருக்குது. அதுக்கு ஒரு பெரிய சரித்திரம் இந்தியா முழுவதுமே. எப்போ வந்து பர்மா எப்போ ஓப்பன் ஆச்சோ அந்த கண்ட்ரி ட்ரேடிங்க்கு, முதல்ல ரிஸ்க் எடுத்து அங்கே போனது நகரத்தார் சமுதாயம். பர்மாவுக்கு போனாங்க, மியான்மர், அங்கேருந்து சிங்கப்பூர், மலேசியா, அதன் பிறகு இலங்கை ஒரு பெரிய ஒரு ஆதிக்கமாக இருந்தாங்க. கடல் கடந்து எப்படி சோழ பேரரசு தைரியமாக ஒரு ஊருக்கு போக ஆரம்பித்தாங்களோ, நகரத்தார் சமுதாயம் கூட எக்ஸ்ட்ரானரி ரிஸ்க் டேக்கிங் அபிலிட்டி. எவ்வளவோ கம்யூனிட்டி இருந்தாலும் கூட ஒரு கம்யூனிட்டி பயங்கரமாக ரிஸ்க் டேக்கிங் அபிலிட்டியோடு தமிழ்நாட்டுக்குள்ளே சாம்ராஜ்யங்கள் மாறி இருந்தாங்க, கடல் தாண்டி போனாங்க, புது புது ஊரில் போய் கோல வச்ச ஆரம்பித்தாங்க. இன்ஃபேக்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம நகரத்தாரை பற்றி இவ்வளோ பெருமையாக நம்ம பேசுகிறோம். ஆனால் ஒரு காலகட்டத்தில் மெட்ராஸ் பிரசிடென்சியில் அவங்களுக்கு வலிமை அந்தளவுக்கு பெருசாக இல்லை. 1930 காலகட்டத்தை சரித்திரத்தை எடுத்து பார்க்கும் பொழுது நகரத்தார் சமுதாயத்தினுடைய மொத்த ஒர்க்கிங் கேபிட்டல் அப்ராக்சிமேட்லி 120 crore. அந்த 120 crore எவ்வளோ ஒர்க்கிங் கேபிட்டல் மெட்ராஸ் பிரசிடென்சிக்குள்ளே பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைவு. காரணம், உங்களுடைய பேங்கிங் சிஸ்டம் வாஸ் அ த்ரெட் டு த பிரிட்டிஷ் பிரசிடென்சி. இந்த பிரிட்டிஷ்கெல்லாம் சிம்ம சொப்பனமோ அவங்க பேங்கிங் சிஸ்டம் இருந்துச்சு. இந்த ட்ரையல் பேலன்ஸ் மெத்தடாக இருக்கட்டும், ரியல் டைம் இங்கேருந்து ஒரு மியான்மராக இருந்தால் கூட இந்த ஊரில் வந்து நாங்கள் ஒரு பணத்தை கொடுக்கும்போது மியான்மரில் அதை அப்டேட் பண்ணுவீங்க, அங்கே கூப்பிட்டு அப்டேட் பண்ணுவீங்க. ஸோ பிரிட்டிஷ்னுடைய பேங்கிங் சிஸ்டமுக்கு வந்து நகரத்தாரனுடைய பேரலல் பேங்கிங் சிஸ்டம் வந்து ஒரு பயத்தை ஏற்படுத்துறதுனால சென்னை பிரசிடென்சிக்குள்ளே பெருசாக அவங்களை அவங்க அலோவ் பண்ணவே இல்லை, இருக்கவே கூடாதுன்னு ரொம்ப முயற்சி எடுத்தாங்க. அதனால தான் 19ஆம் நூற்றாண்டுடைய ஆரம்ப காலத்தில் கேல்கட்டாவில் 120 firms ரெஜிஸ்டர்ட் இந்த நேம் ஆஃப் நகரத்தார். செட்டியார் அப்படிங்கிற புனை பேரில் 120 firm கேல்கட்டாவில் 19ஆம் நூற்றாண்டு ஆரம்பத்தில் இருக்குது. சென்னையில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக பின்னாடி ஆரம்பிக்கிறோம். முதலாக ஒரு மலபார் மில் இங்கே வருது, டெக்ஸ்டைல் மில், ஃப்ளோட்டட் பை ராவ் பகதூர் சோமசுந்தரம் செட்டியார் 1888. ஸோ பின்னி கம்பெனி, ஹார்வி கம்பெனி, ஸ்டேன்சன் கம்பெனிக்கெல்லாம் ஒரு போட்டியாக இருக்கிறாங்க. அதன் பிறகு அந்த கவர்மெண்ட்டுடைய கெசட் ரெக்கார்டு எடுத்து பார்த்தீங்கன்னா, ஒரு கெசட் ரெக்கார்டு எடுத்து பார்க்கும் பொழுது மேஜர் மில்ஸ் எல்லாம் எந்தெந்த காலகட்டத்தில் கொண்டு வரோம். 1888 மலபார் ஸ்பென்னிங் மில், சோமசுந்தர செட்டியார் அவங்க மலபார் ரீஜனில். கோயம்புத்தூரில் காளீஸ்வரா மில், திவான் பகதூர் சோமசுந்தரம் செட்டியார் 1906. சிதம்பரம் விநாயகர் மில், ஃபார்மர்லி கோவில்பட்டி மில் 1910 வைரவன் செட்டியார். திரும்ப மெட்ராஸில் சோமசுந்தரம் மில், மறுபடியும் ஃபார்மர்லி ஏஆர்எஸ்எம் மில். திரும்ப 1921 மேஜர் மில்ஸ் எல்லாம் மீனாட்சி மில், தியாகராஜ் செட்டியார் அவங்க, மகாலட்சுமி மில், மதுரா 1925. ஸோ கவர்மெண்ட்டுடைய கெசட் ரெக்கார்டு எடுத்து பார்க்கும் பொழுது வெரி கிளியராக ஒரு டாக்குமெண்ட் செய்ய முடியும் எப்படி நகரத்தார் சமுதாயம் ஒரு ஆதிக்க சமுதாயமாக குறிப்பாக சென்னை பிரசிடென்சிக்குள்ளே மாற ஆரம்பித்தாங்க. ஸ்பின்னிங் மில் கொண்டு வந்தாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக 2 விஷயங்கள் அவர்களுக்கு எப்பவுமே பெயர் போனது உங்களுக்கு தெரியாதில்லை. இருந்தும் இந்த சமுதாயத்தில் சார்ந்து பேசும் பொழுது 2 விஷயத்தை வெளியே வைக்கணும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரிஸ்க் டேக்கிங் எபிலிட்டி, செகண்ட் உங்களுடைய இன்டெகிரிட்டி. இந்த 2 ரொம்ப முக்கியங்க. அது 2மே உங்களுடைய சமுதாயத்துக்கு ரத்தத்தில் கூட பிறந்தது. இன்டெகிரிட்டி, நேர்மை, சமுதாயத்தோடு ரத்தத்தில் இருக்கக்கூடியது. 2வது இன்டெகிரிட்டி, 2வது உங்களுடைய ரிஸ்க் டேக்கிங் எபிலிட்டி. 2ம் சேரும் பொழுது ஸ்கை இஸ் த லிமிட். உலகம் முழுவதும் ஆதிக்கம் பண்ண ஆரம்பிச்சிங்க, கோலோச் ஆரம்பிச்சிங்க. பெரிய பெரிய நிறுவனங்கள் 10,000 crore, 20,000 crore, 60,000 crore பொறுமானமான நிறுவனங்களை எல்லாம் இன்றைக்கி உருவாக்கி வச்சுருக்கிறீங்க. குறிப்பாக தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியில் நகரத்தார் சமுதாயத்தினுடைய வளர்ச்சி என்பது மாபெரும் ஒரு வளர்ச்சி. ஆன்மீகத்து பக்கம் போனீங்கன்னா அங்கேயும் கூட குறைவில்லை. ஏகப்பட்ட கோவில்கள், பெரிய கோவில்கள் கட்டி கொடுத்துருக்குறீங்க. நகரத்தார் சமுதாயம் எப்பொழுதுமே ஒரு பெரிய ஸ்பிரிச்சுவல் சமுதாயம். அவங்க சமுதாயமே ஒரு ஆன்மீகத்தோடு கலந்துருக்கக்கூடிய சமுதாயம். காசி கோயிலுக்கு இன்றைக்கி போகும்பொழுது நாங்கள்லாம் போயிருந்த பொழுது கூட எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது. 5 கால பூஜையில் 3 கால பூஜை நம்முடைய நகரத்தார் சமுதாயத்துக்கான பூஜை. ஒரு காலத்தில் 5 உங்கள் கையில் தான் இருந்தது. நேபாள் அரசர் வேண்டும் என்கின்ற காரணத்திற்காக அவருக்கு விட்டு கொடுத்தீங்க, ஒரு கால பூஜை நீங்கள் பண்ணிக்கங்க அப்படின்னு. அது எங்களுக்கு ஒரு பெரிய பெருமை. நம்முடைய தமிழ் சமுதாயம் அங்கே போய் கோல் வச்சுறாங்க. காசியாக இருந்தாலும் கூட 3 கால பூஜை நம்மளது.
1813 இன்று வரை தொடர்ச்சியாக பாருங்கள் 210 வருஷம் இன்றைக்கு வரைக்கும் காசி கோவிலில் நடக்கக்கூடிய பூஜை பொருட்களை நகரத்தார் சமுதாயம் கொடுக்குறாங்க. 210 ஆண்டுகள் தாண்டி இன்னைக்கு வரைக்கும் காசி கோவிலுடைய பூஜை பொருட்கள் நீங்கள் கொடுக்குறீங்க. அதெல்லாம் தாண்டி அங்கே இருக்கக்கூடிய அன்னபூரணி கோயிலாக இருக்கட்டும், அதற்கும் பூஜை பொருளை வந்து 210 ஆண்டுகளாக தொடர்ந்து சமுதாயம் கொடுத்துட்ருக்குறாங்க. 1893 காசி விசாலாட்சி கோவிலை கட்டியதும் கூட நகரத்தார் சமுதாயம். இதெல்லாம் பெரிய ஒரு சரித்திரங்க. இது எல்லாருக்கும் தெரிய வேண்டும் என்பதற்காக நான் பேசுகிறேன். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இங்கே இருக்கக்கூடியவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா அந்த வீடியோலாம் வெளியே போகும்போது பார்ப்பவர்களுக்கும் தெரிய வேண்டும் எப்படிப்பட்ட சமுதாயம் நம்மக்கிட்ட இருக்காங்க. தமிழ் சமுதாயத்தில் எண்ணிக்கை குறைவாக இருந்தாலும் கூட அவர்களுடைய பலம் எவ்வளவு பெரியது. அரசியலாக இருக்கட்டும், ஆன்மீகமாக இருக்கட்டும், குறிப்பாக வாணிகமாக இருக்கட்டும், எல்லாவற்றிலும் கோலோச்சி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சமுதாயத்தினுடைய இந்த நிகழ்வுக்கு வந்து பங்கேற்பதிலே நாங்கள் பெருமை அடைகின்றோம். அது ரொம்ப முக்கியங்க ஐயா, ரொம்ப நாங்கள் பெருமை அடைகிறோம். ஏன்னா அந்த ரிஸ்க் டேக்கிங் ஸ்பிரிட் இன்னைக்கு இந்தியாவுக்கு தேவைப்படுது. இன்னைக்கு இந்தியாவுக்கு அது தேவை. என்னைக்கு வந்து உங்களுடைய மூதாதையர்களுக்கு இருந்த அந்த ரிஸ்க் டேக்கிங் எபிலிட்டி இன்னைக்கு இந்தியாவுக்கு தேவை. குறிப்பாக எல்லா இளைஞர்களுக்கும் தேவை. குறிப்பாக நகரத்தார் சமுதாயத்துக்குள்ள அது தேவை. நான் வரும்பொழுது நம்முடைய கட்சியில் இருக்கக்கூடிய நிறைய தலைவர்கள்ட்ட கேட்பேன், இன்றைக்கி செகண்ட் தேர்ட் ஃபோர்த் ஜென்ரேஷன் என்ன பண்ணுறாங்க? எல்லாம் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆகிட்டாங்க, பெரிய பெரிய நிறுவனத்தில் வேலை பார்க்குறாங்க, சிஓ ஆகிட்டாங்க, சிடிஓ ஆகிட்டாங்க, சிஓ ஆகிட்டாங்க அப்படின்னு பேச்சு வருதோ தவிர ஒரு ஃபோர்த்து ஃபிஃப்த்து ஜென்ரேஷன் ஆண்டர்பிரினர்ஸ் இன்றைக்கி கொஞ்சம் குறைவாக இருக்குது. அது வந்து உங்களுக்குள்ளேயே ஒரு காஸ் ஆஃப் கன்சர்ன். அதை வந்து பெரிய லெவலில் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் எல்லாம் யோசிக்கிறீங்க. நெக்ஸ்ட் ஜென்ரேஷனும் பிஸ்னஸ்குள்ளே வரணும். ஏன்னா நகரத்தார் சமுதாயம் உங்களுடைய பெரிய மோட்டோவே வந்து வேலை வாய்ப்பை நாம் உருவாக்க வேண்டும் என்பதில் தெளிவாக இருக்கிறீங்க. வி ஷுட் பி ஜாப் கிவர்ஸ் அண்ட் நாட் ஜாப் சீக்கர்ஸ் என்பதில் நீங்கள் ஆண்டாண்டு காலமாக தெளிவாக இருக்கிறீங்க. நாம் வேலை கொடுக்க வேண்டும், வேலைக்காக எங்கேயும் செல்லக்கூடாது. இது இன்னைக்கு இந்தியாவுக்கு தேவைப்படுது. ஏன்னா காரணம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய வழித்தடத்தை பாருங்கள். 10 ஆண்டு காலம் எப்படி இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு காலத்தை நம்ம பார்த்துருக்கோம். 2014 to 24 இது ஒரு ஆரம்பம் தானுங்க. 2047 வரைக்கும் ஒரு பெரிய கனவு வச்சிருக்கார். 2047 நம்ம எங்கே இருக்கணும்? ஏன்னா சில நாடுகளுக்கு சில நேரத்தில் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்தியாவுக்கு கிடைச்சிருக்கு. 1980 இந்த வாய்ப்பு இல்லை, 1990 வாய்ப்பு இல்லை, 2024 இந்த வாய்ப்பு நமக்கு கிடைச்சிருக்கு. 2024 நமக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு. காரணம் ஒரு அருமையான நாடு, நல்ல மக்கள் தொகை, ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கண்ட்ரி, உலக நாடுகள் வரைபடத்தில் ஒரு முக்கியமான இடத்தை பிடிக்க ஆரம்பித்திருக்கின்றோம். எக்கனாமிக் பொட்டென்ஷியல் இருக்கக்கூடிய ஒரு நாடு, க்ரோத் ஸ்டோரி இருக்கக்கூடிய நாடு, இதெல்லாம் அமைஞ்சு வரணுங்க. ஸ்டேபிள் பொலிட்டிக்கல் சிஸ்டம், ஸ்டேபிளாக இன்றைக்கி அரசியல் நம்ம நாட்டில் இருக்குது. ஒரு ஸ்ட்ராங் பொலிட்டிக்கல் லீடர் நம்முடைய நரேந்திர மோடி அவங்க இருக்கிறாங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு நாடு டேக் ஆஃபுக்கு தேவையானது எல்லாமே இருக்குது. ஒரு குதிரை வேகமாக ஓடணும்னா அச்சாணி சரியாக இருக்கணும், குதிரை வண்டி சரியாக இருக்கணும், குதிரை சரியாக இருக்கணும், குதிரைக்கு போடுற கடிவாளம் சரியாக இருக்கணும், குதிரையை ஓட்டுறாள் சரியாக இருக்கணும். இது எல்லாம் சரியாக இருக்கும்போது தான் குதிரைனால் ஓட முடியுங்க. சில நேரம் பார்த்திங்கன்னா குதிரை நல்லா இருக்கும், வண்டி நல்லா இருக்காது. குதிரை வண்டி நல்லா இருக்கும், கடிவாளம் நல்லா இருக்காது. இதெல்லாம் சரியாக இருப்பாங்க, வண்டி ஓட்டுறவங்க சரியாக இருக்க மாட்டாங்க. ஸோ ஒரு நாட்டுக்கும் ஒரு காலகட்டத்தில் அந்த பிரச்சனைகள் வரும். ஆனால் இன்றைக்கி நம்முடைய நாட்டில் எல்லோரும் சரியாக இருக்கக்கூடிய ஒரு பக்குவத்தில் நம்முடைய நாடு இருக்குது, பருவத்தில் இருக்கும். ஸோ இதை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பது நம்ம எல்லோருடைய ஆசை. இன்றைக்கி நாம் சராசரியாக ஒரு $3.9 ட்ரில்லியன், $4 ட்ரில்லியன் நம்ம தொட்டுட்டோம், ஆல்மோஸ்ட் தொட்டுக்கிட்டு இருக்கோம். ஜப்பானை இன்னும் ஒரு ஆண்டு காலத்தில் நம்ம பிடித்து விடுவோம், நம்ம ஜப்பானை ஓவர்டேக் பண்ணிடுவோம். அதன் பிறகு நமக்கு இருக்கக்கூடிய இன்னொரு நாடு பார்த்திங்கன்னா ஜெர்மனி. அதை வந்து 2028 நம்ம ஓவர்டேக் பண்ணிட்டோம் அப்படின்னா உலகத்தினுடைய 3வது பெரிய பொருளாதார நாடு. ஒரு 7 ட்ரில்லியன் 8 ட்ரில்லியன் வந்து நிற்போம். 2030 முடியும் பொழுது ஒரு $7-8 ட்ரில்லியன் நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா கூட அதன் பிறகு நாம் எடுக்கக்கூடிய அந்த பயணம் வந்து ரொம்ப கடுமையான பயணம், அவ்வளோ எளிதான பயணம் கிடையாது. இன்றைக்கி நமக்கு பெரிய மிடில் கிளாஸ் சர்ஜ் இருக்குது. ஆல்மோஸ்ட் யூரோப்பினுடைய மொத்த மக்கள் தொகை இந்தியாவுடைய மிடில் கிளாஸினுடைய பாப்புலேஷன். ஸோ அதனால் நம்ம ரீச் ஆயிடுவோம். சைனா இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம 4 ட்ரில்லியன் இருக்கும்போது சைனா 17 ட்ரில்லியன் இருக்கான், அமெரிக்கா 34 ட்ரில்லியன் இன்றைக்கி இருக்காங்க. ஸோ நாம் அமெரிக்காவுடைய சைனாவுடைய க்ரோத்தை பாருங்கள். இன்றைக்கி அவங்கள ஓவர்டேக் பண்ணணும். 2047 நம்ம ஒரு 57-60 ட்ரில்லியன் வரும்பொழுது நம்ம பிடிச்சிருவோம் அப்படின்னு நம்ம நினச்சோம் அப்படின்னா எல்லா விஷயத்தையும் மாற்றி யோசிக்க வேண்டிய கட்டாயம் நம்முடைய இளைஞர்களுக்கு இருக்குது. எல்லாத்தையும் மாற்றி யோசிக்கணும். ஒரு க்ரோத் ஸ்டோரிக்குள்ளே அந்த நாட்டை கொண்டு போகணும். ஆண்டர்பிரினர்ஸ் நிறையா நமக்கு வேணும், நிறைய யூனிகார்ன்ஸ் நமக்கு வேணும், நிறைய வேலை வாய்ப்பை உருவாக்கணும், இன்னோவேஷனுக்குள்ளே போகணும். இன்றைக்கி ஒன்றுமே இல்லை பாருங்கள் சார். இன்றைக்கி ஒரு சின்ன ஆச்சரியமான ஒரு விஷயத்தை சமீபத்தில் நான் படித்தேங்க. ஒரு சின்ன விஷயம், ஒரு நாடு எப்படி முன்னேறுது அப்படின்னு ஒரு சின்ன விஷயம், அதை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. ஒரு சிப், நம்ம எல்லாத்துக்கும் கையிலையும் செல்ஃபோன் இருக்குது சார். வி ஆல் ஹேவ் அ செல்ஃபோன். ஆப்பிள் நிறைய பேர் வச்சுருக்கோம். இது எல்லாமே நம்ம வந்து ஒரு காலகட்டத்தில் நம்ம வச்சுருக்கோம். 12, 13, 14, 15 எல்லாம். இது வந்து பார்த்திங்கன்னா 1940 காலகட்டத்தில் வேர்ல்டு வார் 2க்கு ஜஸ்ட் முன்னாடி
சிப் அப்படிங்கிறத பேச ஆரம்பித்தாங்க. ஒரு டிரான்சிஸ்டர் வேணும், அதை வந்து நாம் ஒரு இடத்துல எச் பண்ணணும், அதன் மூலமாக கேல்குலேஷன் இது பண்ணலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா World War II அப்போவே வந்து இது செய்ய முடியல. 2ஆம் உலக போர் அப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் தான் அடிஷன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. எல்லாமே கோடு பிரேக் பண்ணுற கோடு பிரேக்கிங் மட்டும் ஒரு மிஷின் வச்சுருந்தாங்க. அதன் பிறகு 2 டிரான்சிஸ்டர் வச்சா பெருசு அப்படின்னு வந்துச்சு. அதாவது ஒரு சிப்புக்குள்ளே 2 டிரான்சிஸ்டர் வச்சிங்கன்னா பெருசு. இன்னைக்கு 2024 ஆப்பிளினுடைய லேட்டஸ்ட் ஃபோனில் 13.8 பில்லியன் டிரான்சிஸ்டர்ஸ் ஒரு சிப்பில் வச்சுருக்கோம். 13.8 பில்லியன். அங்கெங்கே இருக்குது, இங்கெங்கே இருக்குது, யோசிச்சு பாருங்கள். அந்த 70 ஆண்டு காலத்தில் எந்த நாடுகள்லாம் இன்னோவேஷனை பிடிச்சிட்டாங்களோ அந்த நாடுகள்லாம் முன்னேறிட்டாங்க. அது இந்த சிப்பினுடைய ஸ்டோரி இன்னும் ஃபேசினேட்டிங். இன்னைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய டிஎஸ்எம்சின்னு ஒரு கம்பெனி தைவான் செமிகண்டக்டர் மேனுஃபேக்சரிங் கம்பெனி ஒரு கம்பெனி. 90% ஆஃப் ஹை எண்ட் சிப்ஸ் ஒரே ஒரு நிறுவனம் செய்கிறாங்க. ஒன்லி ஒன் கம்பெனி மேனுஃபேக்சர்ஸ் 90% ஆஃப் சிப்ஸ், ஹை எண்ட் சிப்ஸ். 50% உலகத்தினுடைய சிப்பு பார்த்தீங்கன்னா தைவான் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. எல்லாருக்கும் சிப் வேணும். சிப் இல்லாமல் நம்ம யாரும் இருக்க முடியாதுங்க. எவ்ரிதிங் இஸ் கண்ட்ரோல் பை சிப். கம்ப்யூட்டர், எங்கே இருக்கக்கூடிய சிந்தசைசர், என்னுடைய செல்ஃபோன், வாட்சஸ் எல்லாமே சிப். இன்னைக்கு 50% ஒன் கண்ட்ரி இஸ் டாமினேட்டிங். யோசிச்சு பாருங்க. அதில் 90% ஹை எண்ட் சிப்பு அந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் டாமினேட் பண்ணுறாங்க. இன்னைக்கு இந்தியாவுக்கு அந்த நிறுவனம் தேவை. ஸோ இன்றைக்கி நம்முடைய திங்கிங் என்னன்னாங்க, வி நீட் ஹை எண்ட் இன்னோவேட்டிவ் கம்பெனிஸ். ஏன்னா நீங்கள் 60 ட்ரில்லியன்லாம் போகணும். நம்முடைய தலைமுறையில் ஏழை என்கின்ற ஒரு ஜாதி இல்லாமல் நம்ம பண்ணிடணும். ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியை நம்மளோட நாடு பார்க்க வேண்டும் என்றால் வி நீட் ஹை அண்ட் ஹை பெர்ஃபார்மிங் இன்னோவேட்டிவ் கம்பெனிஸ். ஒரு இன்னோவேஷனில் இந்த நாட்டை உயர்த்தக்கூடிய ஒரு கம்பெனியாக இருக்கணும். நிவிடியா மாதிரி கம்பெனி எடுத்துங்க. இன்னைக்கு $3 trillion மார்க்கெட் கேபிட்டலைசேஷன். இந்தியாவுடைய டோட்டல் நம்முடைய இதே வந்து 3.9 trillion. ஒரு நிவிடியா மாதிரி ஒரு கம்பெனி பார்த்தீங்கன்னா 3 trillion தொட்டிருக்காங்க. என்ன பண்ணுறாங்க? கேமிங் சாஃப்ட்வேர்ஸ், அதுக்கு தேவையான ஹை எண்ட் எல்லாம் பண்ணக்கூடிய ஒரு நிறுவனம். நிவிடியா மாதிரி ஒரு இன்னோவேஷன். கூகுள், ஆல்ஃபபெட் மாதிரி. இன்றைக்கி நாம் எல்லோரும் எதிர்பார்ப்பது அடுத்து வரக்கூடிய 25 ஆண்டுகளில் நம்முடைய நாட்டிலிருந்து நாம் இது போன்ற நிறுவனத்தை உருவாக்கப் போகின்றோம் என்பதில் நம்ம தெளிவாக இருக்கின்றோம். அந்த நிறுவனத்திற்காக இவ்வளவு வேலை செய்கிறோம். நேற்று இதே நேரத்தில் ஐஐடி சென்னையில் காலையில் ஒரு நிகழ்வு. ஒரு தம்பி ஒருத்தர் ரீசெண்டாக பாஸ் ஆன பையன். அவர் லண்டன் பிஸ்னஸ் ஸ்கூலில் MBA கிடைக்கிது. அந்த தம்பி அவர் பேர் சுரேஷ்னு ஒரு பேர். உடனே டைரக்டரை போய் பார்க்குறார், ப்ரொஃபஸர் காமக்கோட்டியை. சார் எனக்கு லண்டன் பிஸ்னஸ் ஸ்கூலில் கிடைச்சிருச்சு, நான் MBA படிக்க போகிறேன் சார். அந்த ப்ரொஃபஸர் என்ன சொல்கிறார்? தம்பி நீ MBA லண்டன் பிஸ்னஸ் ஸ்கூலில் படித்து என்ன ஆக போகிறேன்? இல்லைங்க, எனக்கு சீட்டு கிடச்சிருக்கு, ஐஐடியில் BE முடிச்சுட்டு அங்கே போகிறேன். நீ MBA படிச்சுட்டு என்ன பண்ணுவேன்? ஒரு ஹை ஃப்ரீக்வன்சி ட்ரேடர், HFTயாக மாறுவேன். ஒரு பெரிய நிறுவனத்திற்கு HFT ட்ரேடிங் பண்ணுவேன். உனக்கு சம்பளம் ஒரு 5 கோடி 10 கோடி 20 கோடி 50 கோடி வருஷத்துக்கு கொடுப்பான். அதுக்காகத்தான் நீ ஐஐடியில் படித்தேன்னு ஒரு முறை யோசிச்சு பாருங்க. இந்த பையனுக்கு அது யாரோ பொறித்தட்டின மாதிரி ஆகிப்போச்சு. என்னடா அது டைரக்டர் இப்படி சொல்கிறாரு, நமக்கு லண்டன் பிஸ்னஸ் ஸ்கூலில் MBA சீட்டு கிடைச்சும் டைரக்டர் அப்படி கேட்டார். அந்த தம்பி நம்ம அலுவலகத்துக்கு வந்தார் சமீபத்தில். இந்த மாதிரி எதாச்சியான ஒரு மீட்டிங். நான் இந்த மாதிரி லண்டன் போலிங்க, ஐஐடியிலேயே 2 வருஷம் நான் ரிசர்ச் பார்க்கல, ஒரு நிறுவனத்தை நான் ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னார். நான் சொன்னேன், ரொம்ப சந்தோஷம் தம்பி, நீங்கள் கண்டிப்பாக ஆரம்பிங்க. நான் நிறுவனத்தை ஆரம்பிக்கிறப்ப நீங்கள் ஐஐடி வரணுங்கண்ணா, நீங்கள்லாம் வந்து அந்த நிறுவனத்தை ஆரம்பிக்கிற நாள் வரணும்னா சொன்னபடி நேற்று நாங்கள் போயிருந்தோம். அந்த ஐஐடிக்குள்ளே போனதுக்கப்புறம் தாங்க நமக்கு தெரிஞ்சது என்ன மாதிரி ஒரு விஷன் நம்ம இந்தியன் யூனிவர்சிட்டிஸ் இன்றைக்கி நடக்குது அப்படின்னு. ஏன்னா ஒரு பக்கம் நம்ம சொல்கிறோம் இதெல்லாம் வேண்டும் என்று சொல்கின்றோம், இன்னொரு பக்கம் நம்ம பசங்க எவ்வளோ பிரமாதமான வேலைகள் செய்கிறாங்கன்னு பாருங்கள். இன்றைக்கி உதாரணத்துக்கு நம்முடைய ஐஐடி மெட்ராஸ் மட்டுமே ஹைப்பர் லூப் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்த கட்ட டெக்னாலஜி ஹைப்பர் லூப்பில் வண்டி போகணும். இன்னைக்கு உலகத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஹைப்பர் லூப் டெஸ்ட் பெட்டு நெவாடாவில் இருக்குது, அமெரிக்காவில் ஒரு 500 மீட்டர் ட்ராக்கில் டெஸ்ட் பெட் ஓட்டுறாங்க. இன்றைக்கி ஐஐடி சென்னை ஏஷியாவுடைய முதல் டெஸ்ட் பெட்டை ரெடி பண்ணிட்டாங்க. டிஸ்கவரி வில்லேஜில் 422 மீட்டர். அதில் 2025 பிப்ரவரியில் ட்ரையல் பண்ண போகிறாங்க. உலகத்தில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள்லாம் வந்து காட்டுங்க அப்படிங்கிறாங்க. ஹை அண்ட் இன்னோவேஷன் 20 ஆண்டுகள் கழித்து என்ன வேண்டும் அப்படிங்கிறத இன்றைக்கி யோசிக்கிறாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் உள்ள போகிறாங்க. அதை தாண்டி இன்னொரு விஷயம் பாருங்கள், அக்னிகுல்ங்கிற கம்பெனி கேள்விப்பட்டிருப்பீங்க. அக்னிகுல்னு ரீசெண்டாக 72 மணி நேரத்தில் 3 ராக்கெட் செய்கிறாங்க. யோசிச்சு பாருங்கள், ஒரு ராக்கெட்டுக்கு எவ்வளோ நேரம்? ஒரு ராக்கெட்டுக்கு அவ்வளோ R&D பண்ணி மெட்டீரியல் சயின்ஸ் எல்லாம் கரெக்ட் பண்ணிங்க, ஒரு ராக்கெட் செய்கிறக்கு அவ்வளோ நேரம் ஆகும். 3D பிரிண்டிங்கில் 72 hours 3 ராக்கெட்ஸ். முதல் ராக்கெட் அக்னிகுல் லான்ச் பண்ணி மேலே போயிடுச்சுங்க, சக்ஸஸ்ஃபுல் லான்ச். 6th அட்டம்ப்டில் லான்ச் பண்ணி மேலே கொண்டு போயிட்டாங்க. இன்றைக்கி அக்னிகுல் என்ன சொல்கிறாங்க, ஐஐடி மெட்ராஸ்னுடைய ரிசர்ச் பார்க்கில் வந்திருக்கக்கூடிய ஸ்டார்ட் அப் என்ன சொல்கிறாங்க, நாங்கள் நெக்ஸ்ட் ராக்கெட்டை லான்ச் பண்ணும் பொழுது உலகத்திலேயே we will do a launch cost at 1/3 அப்படிங்கிறாங்க. ஏன்னா ஒரு ஆண்டுக்கு உங்களுக்கு தெரியும் இந்த உலகத்தில் 20,000 சேட்டலைட் லான்ச் பண்ணணும். we need 20,000 satellites in a year.
ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணணும், சேட்டலைட் வான் அவுட் ஆகிருக்கும் ரீப்ளேஸ் பண்ணணும், டெலிகம்யூனிகேஷன் சேட்டலைட் ஒரு பெரிய கங்காலமரேஷன் உருவாக்கணும். இன்றைக்கி சராசரியாக 20,000 சேட்டலைட் ஒரு ஆண்டுக்கு இந்த உலகத்தில் வேறு வேறு பண்ணிகிட்டே இருக்கணும். ஃப்ரெஞ்சு கயானாவில், ஐஎஸ்ஆர்ஓவில், ஸ்ரீஹரிகோட்டாவில் மாற்றி மாற்றி லான்ச் பண்ணிகிட்டு இருக்கோம். இன்றைக்கி பசங்க அதுக்குள்ளே போகிறாங்க. எவ்வளோ பெரிய மார்க்கெட், $1 பில்லியன் மார்க்கெட். அதுக்குள்ளே அக்னிகூல் 3D பிரிண்டட் இன்ஜின், அதில் 1/3 ஆஃப் லான்ச் காஸ்ட்டை நம்ம இந்தியாவில் பண்ணுறோம். பசங்க அவ்வளோ தெளிவாக இருக்கிறாங்க. இது போன்ற பல பைனியரிங் ஒரு பக்கம் நடக்குது. அகடமிக்ஸ் பார்த்தீங்கன்னா எப்போதும் இல்லாத அளவுக்கு அந்த நாலேஜை சமுதாயத்தினுடைய வளர்ச்சிக்கு பயன்படுத்துகிறாங்க. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் நம்ம இளைஞர்களுக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியை பார்க்குறாங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பிரதம மந்திரி அவர்கள் டெல்லியில் சொன்னாங்க, த யூத் ஆஃப் திஸ் கண்ட்ரி டோன்ட் வாண்ட் டு டூ இன்க்ரிமெண்டல் திங்கிங். சின்னதாக திங்க் பண்ண அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, பெருசாக திங்க் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, எக்ஸ்போனன்ஷியலாக திங்க் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, அதற்காக தங்களுடைய வாழ்க்கையை கொடுக்க நினைக்கிறாங்க அப்படின்னு. அது நமக்கு வேணும். தட் இஸ் நகரத்தார் ஸ்பிரிட். இன்னைக்கு இந்தியாவுக்கு தேவை, விக்ஷித் பாரத்துக்கு தேவை, 2047 வளர்ச்சி அடைந்த பாரதத்துக்கு தேவை நகரத்தாரனுடைய ஸ்பிரிட். நகரத்தாரனுடைய ஸ்பிரிட் இன்னைக்கு எல்லாருக்கும் வரணும். ரிஸ்க் டேக்கிங், கடல் கடந்து போவோம், அங்கே என்ன நடக்கும்னு தெரியாது, துணிஞ்சு போவோம். அங்கே போய் நமக்கு இன்டெகிரிட்டி இருக்குது, நேர்மை இருக்குது, உழைப்பு இருக்குது, அதை வச்சு நம்ம தப்பிச்சிருவோம், அதை வைத்து ஒரு பெரிய பொருளாதாரத்தை உருவாக்குவோம் அப்படிங்கிற எண்ணம் இன்னைக்கு எல்லோருக்கும் வர வேண்டும் என்பது எங்களுடைய ஆசை. காரணம் இந்தியாவுக்கு அது தேவை. இன்னைக்கு நமக்கு இன்னைக்கு வந்து இல்லாட்டி நீங்கள் 60 ட்ரில்லியனில் க்ரோ ஆக முடியாது சார். 8 ட்ரில்லியன் to 60 ட்ரில்லியன் நீங்கள் க்ரோ ஆகணும்னா இன்னோவேஷனில் மட்டும்தான் இந்த நாடு க்ரோ ஆக முடியும். 60 ட்ரில்லியன் வந்துட்டிங்கன்னா அவ்வளோ பணம் இருக்குது நம்ம நாட்டில், என்ன வேண்டுமானாலும் செய்ய முடியும். ஸ்வீடன் பாருங்கள் சார், ஒன்றுமே இல்லை. பணத்தினால என்ன மாறும்னு கேட்குறாங்க. சரி, எதுக்கு இந்தியா பணக்கார நாடாக மாற வேண்டும்? பணத்தை வச்சு என்ன? ஒன்று, பணம் நிறைய வரும்பொழுது ஏழைகள் இருக்க மாட்டாங்க, மக்களுடைய கம்ஃபர்ட், ஸ்டாண்ட் ஆஃப் லிவிங் அதிகமாயிரும். அல்லது ஒரு இன்னைக்கு ஸ்வீடன் பாருங்கள், ஒலிம்பிக்ஸ்லாம் ஓடிட்டு இருக்காங்க, பயங்கரமாக இல்லை மெடல்லாம் வாங்குறாங்க. நான் ஒருத்தர் கேட்டேன், என்னங்க ஒரு 70,000 மக்கள் தொகை இருக்கக்கூடிய நாடில் ஒரு கோல்டு வாங்கியிருக்கு ஒலிம்பிக்ஸில். ஒரு கோல்டு 70,000 அதான் அந்த கண்ட்ரி தான் லீஸ்ட் பாப்புலேஷன் டு வின் அ கோல்டு. 70,000 பாப்புலேஷன் இருக்கிற ஒரு நாடு ஒலிம்பிக் கோல்டு. ஸ்காண்டினேவியன் கண்ட்ரிஸ், ஃபின்லாண்டு, ஸ்வீடன் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கோல்டு சில்வர் வாங்கிட்டு இருக்காங்க. நான் கேட்டேன், எப்படிங்க நான் பாசிபிள்? நம்ம நாட்டில் 142 கோடி பேர் இருக்கோம், இவ்வளோ ஒரு எஃபர்ட்டை போடுறோம், டாப்ஸு ஒலிம்பிக்கு வந்து பிரதமர் தனி கவனம் கொடுக்குறாங்க, நம்மளால் இன்னும் ஒரு 50 மெடலுக்கு போக முடியலையே. அதுக்கு ஒரு அருமையாக விளக்க சொன்னார். இந்த வளர்ந்த நாடுகள் இந்த ஒலிம்பிக்ஸில் பாருங்கள், பணக்கார நாடுகளுக்கு என்னென்னா, அவங்களுக்கு ஒரு லெவல் ஆஃப் கம்ஃபர்ட்னஸ், ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் வந்த பிறகு அவங்க குழந்தைங்க ஃபுல் டைம் ஸ்போர்ட்ஸ்மேனாக மாறிடுறாங்க. அது இந்தியா போன்ற ஒரு வளர்கிற நாட்டில், மிடில் கிளாஸ் மைண்ட் செட் இருக்கக்கூடிய நாட்டில் அது முடியாது. இப்போ ஸ்வீடன்லாம் பார்த்தீங்கன்னா ஆயில் மணி, 1980-90 ஆயில் பூம், அவ்வளோ பணம். அரசு வந்து ஒரு சின்ன ஸ்கூல்லேயே ஒரு ஸ்டேடியத்தை கட்டி வச்சிருக்கிறான் ஸ்வீடனில். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஸ்போர்ட்ஸ் சின்ன சின்ன ஊரில் கொண்டு வந்து இறக்கிட்டான். அப்போ அந்த குழந்தைங்களுக்கு ஒரு எக்ஸ்போஷர் கிடைக்குது. நம்ம நாட்டில் அது நம்ம செய்ய முடியல. வின்டர் ஒலிம்பிக் கேம்ஸ் பாருங்கள், ஸ்காண்டினேவியன் கண்ட்ரிஸ் தான் டாமினேட் பண்ணுறாங்க. கடந்த 2 வின்டர் ஒலிம்பிக் கேம்ஸும் அவங்க தான் ஹையஸ்ட் மெடல் வாங்குறாங்க. இது போன்று பணம் வரும் பொழுது பல பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு. பணம் எப்படி வருங்க? பொருளாதாரத்தின் மூலமாக வரும். பொருளாதாரம் எப்படி வரும்? சமுதாயம் இன்னோவேட்டிவாக மாறணும். சமுதாயம் எப்போ இன்னோவேட்டிவாக மாறும்? ரிஸ்க் டேக்கிங் எபிலிட்டிக்கு அந்த சமுதாயம் தயாராகணும். எப்போ சமுதாயம் ரிஸ்க் டேக் எடுப்பாங்க? நான் ரிஸ்க் எடுத்தால் ஜெயிச்சரன் நம்பிக்கை வரும்போது. நீங்கள் உகாண்டால் ரிஸ்க் எடுக்க முடியுமா? இல்லை ஜிம்பாவேல் ரிஸ்க் எடுக்க முடியுமா? இல்லை இன்னொரு நாட்டில் போய் ரிஸ்க் எடுக்க முடியுங்க? ஏன்னா உங்களுக்கு இந்த குதிரை இருக்கணும், குதிரை வண்டி இருக்கணும், அச்சாணி இருக்கணும், கடிவாளம் இருக்கணும், குதிரையை ஓட்டக்கூடிய ஆள் இருக்கணும். இவங்க எல்லாம் ஒன்றாக அமரும் பொழுது அந்த சூழல் உருவாகும். எனக்கு இந்தியாவுக்கு குறிப்பாக இளைஞர்கள் யாரும் இங்கே இருக்கிறீங்க, உங்களுக்கு இந்த சூழல் கிடைத்திருக்குது. எப்போதும் இல்லாத சூழல் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. இட்ஸ் a பியூட்டிஃபுல் என்விரான்மெண்ட். இந்த என்விரான்மெண்ட்டில் நீங்கள் உள்ளே இருக்கீங்க. அதனால் உங்களுடைய சிந்தனைகள் எல்லாம் இன்னோவேஷன், ரிஸ்க் டேக்கிங், ப்ராப்ளம் சால்விங், இந்த நாட்டினுடைய பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு தீர்வு. இந்த விஷயத்தில் நீங்கள் கொண்டு செல்ல வேண்டும் என்பது என்னுடைய அன்பான வேண்டுகோளாக உங்கள் முன்னால் வைக்கின்றேன். அதை தாண்டிங்க இன்றைக்கி சில இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த டெமோக்ரஸி அதிகமாக இருக்கும் பொழுது சில இடத்துல பெசிமிசமும் கூடமே வந்துடுது. ஏன்னா இந்தியாவில் பார்த்தீங்கன்னா யார் வேண்டுமானாலும் என்ன வேண்டுமானாலும் பேசலாம். ஏன்னா ஜனநாயகம் நிறையா இருக்குது, ஏகப்பட்ட ஜனநாயகம் இருக்குது, யார் எதுவும் செய்ய முடியாது. ஒரு சைனா மாதிரி க்ரோத் கண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்ட்ரிக்டட் கவர்னன்ஸ் இருக்குது. சிங்கப்பூர் லீ குவாங் யூ எப்போ இருந்து பிரதம மந்திரியாக இருந்தாருங்க. அது எல்லாருமே சொல்லுவாங்க, நான் ஒரு டிக்டேட்டர் டெமோக்ரஸி அப்படிம்பார் அவர். The problem with Indian democracy is there is too much democracy. லீ குவாங் யூ சொல்லியிருக்கார். இன்னைக்கு நாம் செய்ய வேண்டியது நம்முடைய ஜனநாயகத்தில் நாம் வளர்ச்சியை காட்ட முடியும் என்கின்ற ஒரு விஷயத்தை நம்ம சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். ஏன்னா டிக்டேட்டர்ஷிப்பில் பண்ணுறது பெரிய விஷயம் கிடையாதுங்க. சைனா மாதிரி வந்து நின்று இங்கே ஒரு கோடை போடுப்பா, அங்கே ஒரு கோடை போடு, நேர்கோட்டில் ரோட்டை போடு, அது வேறங்க.
பட் இங்கே வந்து கோடை போட்டிங்கன்னா அண்ணே முனுசாமியான தோட்டம் இருக்குது, அண்ணே ராமசாமியான காடு இருக்குது, அண்ணே நம்ம டிஎம்கேக்காரர் பிரிட்ஜ் இருக்குது, திருப்பு நம்ம ரோட்டை திருப்புன்னு திருப்பி பார்த்தீங்கன்னா அது பரமபத ஜிக்ஜாக் மாதிரி ரோடை போட்டு வச்சுருக்கோம். வேறு வழி இல்லை, அது ஜனநாயகம். ஜனநாயகத்தில் எல்லாருக்கும் அது மதிப்பளிக்கணும், அப்படித்தான் நம்ம செய்யணும். ஜனநாயகத்தில் சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கிற மாதிரி இருக்கும். அது இளைஞர்களுக்கு கொஞ்சம் கோவம், எனக்கு உங்களுக்கு உடனே நடக்கணும், இன்றைக்கே நடக்கணும், நாளைக்கு காலையில் நடக்கணும், ஏன் நடக்க மாட்டேது? ஸோ இங்கே எல்லாத்தினுடைய குரலையும் நம்ம கேட்கணும். கேட்டு தான் ஜனநாயகத்தில் சில முடிவுகள் எடுக்க முடியும். ஆனால் அது உங்களுடைய சிந்தனையை அதை பாதிக்கக்கூடாது. பாலிட்டிக்ஸ் பை நேச்சர் இஸ் ஸ்லோ, டெமோக்ரஸி பை இட்ஸ் நேச்சர் இஸ் ஸ்லோ. அதனால தான் இந்தியாவை பார்த்தீங்கன்னா எலிஃபண்ட்னு சொல்லுவாங்க, சைனாவை பார்த்தா டிராகன்பாங்க. அவன் பர்றன்னு பறந்து போயிடுவான். நம்ம எலிஃபண்ட் மாதிரி ஒரு கால் அப்புறம் ஒரு கால். ஆனால் எலிஃபண்ட் மாதிரி கால் வைக்கும்போது என்னன்னாங்க, உறுதியாக கால் வைக்கிறோம், அது ஏதோ ஷேக்கியாக வைக்கல, உறுதியாக கால் வைத்து பயணம் செய்கின்றோம். அதனால் இந்தியா இன்னைக்கு வேகமாக இருக்கும், ஆனால் நாம் மெதுவாக கால் வைத்தாலும் கூட அது உறுதியான காலை வைக்கிறோம். அதனால் ஜனநாயகத்தில் நீங்கள் வென்று காட்ட வேண்டும், அது ரொம்ப முக்கியங்க. ஜனநாயகத்தில் டெமோக்ரஸியில் இருக்கக்கூடிய சிஸ்டத்தில் நீங்கள் ஜெயிச்சு காட்டணும். தட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். ஏன்னா அதுக்காக நம்ம சிஸ்டத்தை மாற்ற முடியாது. எல்லா இடத்துலையும் எலெக்ஷன் நடக்கும், வருஷத்துக்கு 5 எலெக்ஷன் நடக்கும். நீங்கள் 5 வருஷத்துக்கு 4 ஓட்டு போடுவீங்க. ஒரு கப்பை எம்எல்ஏக்கு போடு, ஒரு கப்பை எம்பிக்கு போடு, ஒரு கப்பை உள்ளாட்சி தேர்தலுக்கு போடு, ஒரு கப்பை நகராட்சி தேர்தலுக்கு போடுன்னு ஓட்டாக போட்டு தள்ளிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் நடக்குங்க, அது ஒன்றும் பண்ண முடியாது. தட் இஸ் நேச்சர் ஆஃப் லைஃப். பிரதமர் இதுக்கு என்ன சொல்கிறாரு? இன்றைக்கும் நம்முடைய சுதந்திர தின விழா உரையில் சொல்லியிருக்காங்க, நம்ம நாட்டுக்கு 1 country 1 election கொண்டு வந்துடுவோம் அப்படிங்கிறார். இதுக்கு மேலே முடியாது. இத்தனை டைம் ஓட்டு போட்டு ஒரு டைம் எலெக்ஷன் நடக்கிறதுக்கு முன்னாடியும் மாடல் கோட் ஆஃப் கான்டக்டை 3 மாதம் வச்சு 3 மாதம் எந்த வேலையும் செய்யாமல் நெட் ப்ரொடக்டிவிட்டி லாஸை யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கி பிரதமர் இந்த விஷயத்தில் தெளிவாக இருக்கிறாங்க. 1 country 1 election என்பது நாட்டினுடைய பொருளாதாரத்தை வேகப்படுத்தும் என்கிறார். வேகமாக போகுது, 5 வருஷத்துக்கு ஒருக்கா மொத்தமாக முடிச்சிருங்க. எம்எல்ஏ எம்பி யார் பஞ்சாயத்து பிரசிடென்ட்டு எல்லாத்தையும் ஒரே நாளில் ஓட்டு போட்டு நம்ம அடுத்த வேலையை பார்ப்போம். அதற்கான ஆயத்தப்படிகளையும் நம்முடைய அரசு எடுக்க ஆரம்பித்திருக்கிறது என்கின்ற வார்த்தையும் பிரதமர் அவங்க பயன்படுத்தியிருக்கிறாங்க. அதனால் வரக்கூடிய 5 வருடங்கள் ரொம்ப வித்தியாசமான ஒரு 5 வருடங்களாக இருக்கும். இந்தியாவுடைய அரசியல் வரலாற்றில் தைரியமான முக்கியமான முடிவுகள் நாம் எடுக்க இருக்கின்றோம். அது பிரதமர் அதை பற்றிலாம் கவலைப்படல. 400ஆக இருந்தாலும் அந்த முடிவு எடுப்பார், 240ஆக இருந்தாலும் அந்த முடிவு எடுப்பார். காரணம், நாட்டுக்காக பிரதமர் இருக்கும் பொழுது எதுவும் கூட நம்மை பின்னால் கொண்டு செல்ல போவது கிடையாது என்பதை இன்னைக்கு சுதந்திர தின விழா உரையில் மிக தெளிவாக பிரதமர் அவங்க சொல்லியிருக்கிறார். நம்முடைய முக்கியமான திட்டங்கள் எதுவுமே பேக் பர்னர் போகாது, அனைத்தையும் நாம் செய்ய இருக்கின்றோம் என்பதை மிக தெளிவாக நம்முடைய பிரதமர் அவங்க பேசியிருக்காங்க. கடைசியாக ஒரு விஷயத்தை சொல்லணும் சார், இன்டெகிரிட்டி. எனக்கு இதெல்லாம் டீச் பண்ணிடலாம் சார், சூழலை உருவாக்கிடலாம், கண்டியூசிவ் என்விரான்மெண்ட்டை உருவாக்கிடலாம், ஸ்டார்ட் அப் ஃபண்டை கொண்டு வந்துடலாம், அரசே ஸ்டார்ட் அப் ஃபண்டை ஆக்ட் பண்ணலாம், எவ்வளோ பணம் வேண்டுமோ ஐடியாவுக்கு ஃபண்டு பண்ணலாம், எல்லாம் ஓகே சார். பட் ஹவ் வில் யூ டீச் இன்டெகிரிட்டி? இந்த நேர்மை அப்படிங்கிறது எப்படி டீச் பண்ணுவீங்க? அதுக்கு நாம் ஒரு என்னதான் காமர்ஸ் நம்ம சேம்பர் ஆஃப் காமர்ஸ் போட்டு பெரிய தலைவர்கள் எல்லோரும் வந்து பேசினாலும் கூட இன்டெகிரிட்டி இஸ் இன்பார்ன், அது உள்ளிருந்து வர்றது. அது நகரத்தார் சமுதாயத்தை பொறுத்தவரை அந்த இன்டெகிரிட்டிங்கிறது உங்கள் கூடவே பிறந்திருக்கு. நான் ஏற்கனவே சொன்னது போல் இன்றைக்கி நம்முடைய சமுதாயத்தை ரொம்ப ஸ்ட்ராங்காகவோ நம்முடைய பிஸ்னஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காகவோ படித்து பார்க்கும் பொழுது இன்டெகிரிட்டி, ஹார்ட் ஒர்க், இது இரண்டும் தான் இந்த சமுதாயத்தை இந்த அளவுக்கு உயர்த்தி இருக்கு. அதனால் இன்றைக்கி இன்டெகிரிட்டியோடு நம்ம ஜெயிக்கணும். இன்றைக்கி நிறைய இந்தியாவுடைய ஸ்டார்ட் அப்லாம் பார்க்கும்போது நமக்கு கவலை அளிக்குது. இந்தியாவுடைய புது ஸ்டார்ட் அப்லாம் பார்த்தீங்கன்னா கவலை அளிக்குது நமக்கு. கார்ப்பரேட் கவர்னன்ஸ் மெக்கானிசம் இஸ் அ ப்ராப்ளம், டைரக்டர்ஸ்னுடைய நடுநிலைத்தன்மை இஸ் அ ப்ராப்ளம், மணி ஹேண்ட்லிங் இஸ் அ ப்ராப்ளம், த வே தே டீல் வித் அன் இன்வெஸ்டர்ஸ் மணி இஸ் அ ப்ராப்ளம், ஃபவுண்டர் எவ்வளோ நேர்மையாக இருக்கிறாங்க, இட்ஸ் அ ப்ராப்ளம். இந்தியாவுடைய பெரிய கம்பெனி, ஐ திங்க் தி யூனிகார்னில் த லார்ஜஸ்ட் வேல்யூடு கம்பெனி இஸ் இன் ட்ரபிள். அந்த கம்பெனி பேரை நான் குறிப்பிட விரும்பல ஒரு பப்ளிக் ஃபோரத்தில். த லார்ஜஸ்ட் வேல்யூட் யூனிகார்ன் இன் இந்தியா இஸ் இன் டீப் ட்ரபிள். கார்ப்பரேட் கவர்னன்ஸ் மெக்கானிசத்தில் மிகப்பெரிய பிரச்சனை அந்த கம்பெனிக்கு இருக்குது. அதனால் நாம் இந்த ஜென்ரேஷனில் அந்த தவறை செய்யக்கூடாது. குறிப்பாக இளைஞர்கள், வி ஷுட் டூ அவர் பிஸ்னஸ் வித் அட்மோஸ்ட் இன்டெகிரிட்டி. அது குறிப்பாக அந்த இந்தியன் ஹானஸ்டியில் நாம் எடுத்துகிட்டு போகணும். இது ரொம்ப கஷ்டமான ஒரு வேலை, இது சொல்லிக் கொடுக்க முடியாது, பேச முடியாதுங்க. இட்ஸ் எ லிவ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். அது குறிப்பாக நகரத்தார் சமுதாயத்திலிருந்து அந்த மெசேஜ் வெளியே போகணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை. இந்த சமுதாயத்திலிருந்து குறிப்பாக இன்டெகிரிட்டி, நேர்மை, தொழில் நேர்மை, அதை எப்படி செய்யணும், எனக்கு வர்ற ₹1 நீ கொடுக்கணும், உனக்கு தேவையில்லாத ₹1 நான் கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிறது நகரத்தாருடைய ஃபிலாசபி. யாருக்கும் எக்ஸ்ட்ரா கொடுக்க மாட்டேன், அவங்களுக்கு வர வேண்டிய பணம் வரணும், உனக்கு நேர்மையான எண்ணெய் கொடுக்கணும், நான் கொடுக்குறேன். அதுதான் அந்த சமுதாயத்தினுடைய அடிப்படை ஒரு தன்மை. அப்படி தான் இருக்கணும், அது உலகத்தில் அப்படி தான் இருக்கணும். அந்த பிஸ்னஸ்ங்கிறது பிஸ்னஸாக இருக்கணும், அதை நம்ம குழப்பிக்கவே கூடாது. அது எனக்கு எல்லா இடத்திலும் வர வேண்டும். குறிப்பாக அந்த நேர்மை, இன்டெகிரிட்டி அப்படிங்கிறது ஒரு பர்சனல் ஃபிலாசபியாக வரணும். அது நம்ம அது வந்துருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அது பர்சனல் லைஃபுக்குள்ளேயே வர ஆரம்பிச்சிடும். நம்ம வாழ்க்கை எப்படி வாழ்கிறோம்,
வெளியே எப்படி வாழ்கிறோம், உள்ளே எப்படி வாழ்கிறோம், எப்படி பேசுகிறோம், இதெல்லாம் கூட மாறணும். அது மாற ஆரம்பித்து விட்டால் அரசியல்வாதிகளுடைய பிரச்சனை பாதி பிரச்சனை முடிஞ்சிடும். எனக்கு உலகத்திலே ரொம்ப கஷ்டப்படுற ஒரு ஜென்மம்னு பார்த்தீங்கன்னா அந்த அரசியல்வாதிகள் ஜென்மம் தான். ஏன்னா பை நேச்சரே இந்த கதை சட்டையை போட்டுட்டு நீங்கள் ஒரு பக்கம் போயிட்டீங்கன்னா வெளியே ஒரு மாதிரி இருக்கணும், உள்ளே ஒரு மாதிரி இருக்கணும். காரணம், இவங்களையும் பகைச்சக்கூடாது, இவங்களையும் பகைச்சக்கூடாது, இவங்களையும் பகைச்சக்கூடாது. நீங்கள் வாயை திறந்து தைரியமாக பேசுகிறதெல்லாம் நான்லாம் 5 வருஷத்துக்கு முன்னாடி தான் கடைசியாக வாயை திறந்து தைரியமாக பேசினேன். ஏதாச்சும் ஒரு தைரியமாக பேசிட்டிங்கன்னா இங்கே பிரச்சனை. அதுவும் தைரியமாக ஒன்று பேசிட்டிங்கன்னா இந்த கம்யூனிட்டி எதிர்த்து பேசிட்டாரோ அதுக்கு நம்ம போய் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கணும். இவரை பார்த்துக்கிற ஒரு சொல்லிட்டாரோ அதுக்கு போய் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கணும். அதனால் இன்றைக்கி அரசியல்வாதிகளுடைய நிலைமை பார்த்தீங்கன்னா, இந்த வடிவேல் அண்ணன் ஒரு படத்தில் சொல்லுவார், பனைமரத்துக்கு ஒரு குத்து தென்னை மரத்துக்கு ஒரு குத்துங்கிற மாதிரி இங்கே ஒரு குத்து அங்கே ஒரு குத்து மாதிரி ஆயிடுச்சு. பாலிட்டிக்ஸில் நேர்மை குறைய ஆரம்பிச்சிருச்சு. காரணம், சமுதாயத்தில் நேர்மை குறைய ஆரம்பிச்சிருச்சு. இதாங்க ஐயா உண்மை. பிகாஸ் பாலிட்டிக்ஸ் இஸ் ஜஸ்ட் அ ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் சொசைட்டி. அதே சொசைட்டிலேருந்து தான் ஆட்கள் அரசியலுக்கு வர்றாங்க. இன்றைக்கி அரசியலில் ஸ்ட்ராங்காக இதுதான் அப்படின்னு பேசுகிற நிலைமையில் யாருமே இல்லை. அப்படியே பேலன்ஸ் பண்ணி மக்கள் அப்படியே கூட எடுத்துகிட்டு போகிறோம். அது ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை. அப்படி இருக்கும் பொழுது முக்கியமான கடினமான முடிவுகள் எடுப்பது கஷ்டமாயிடும். ஏன்னா சொசைட்டி இன்றைக்கி தயாராக இல்லை. சொசைட்டி வந்து பார்த்திங்கன்னா ஜாதி, மதம், இனம், உணர்வு, மொழி இந்த மாதிரி பல விஷயத்தில் பிரித்து வச்சுருக்கிறாங்க. நீங்கள் என்ன சொன்னாலும் கூட அது ட்விஸ்ட் ஆயிடுது. அதனால் இந்த இன்டெகிரிட்டி என்பது பிஸ்னஸில் ஆரம்பித்து பர்சனல் லைஃபுக்குள்ளே போகும் பொழுது, சமுதாய மாற்றம் நேர்மையை நோக்கி நகரும் பொழுது அரசியல்வாதிகள் எதிராக பாதி பேர் காணாமல் போயிடுவாங்க, அல்லது நல்லவங்க அரசியலுக்குள்ளே வருவாங்க. அரசியலில் ஒரு நேர்மையை நம்மால் பார்க்க முடியும். காமராஜர் ஐயா நேர்மையாக இருந்தாங்கன்னா மக்கள் நேர்மையாக இருந்தாங்க, காமராஜர் ஐயாவும் நேர்மையாக இருந்தாங்க. ஆனால் 2024 நம்ம அப்படி சொல்ல முடியாதுங்க. அதனால் அதுவும் ஒரு அரசியல்வாதியாக என்னுடைய எதிர்பார்ப்பு உங்ககிட்ட, அது நிச்சயமாக நடக்கும் என்கின்ற நம்பிக்கை. அதனால் இந்த நிகழ்வு நகரத்தார் சேம்பர் ஆஃப் காமர்ஸில் இருக்கக்கூடிய எல்லா அன்பு சொந்தங்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நெஞ்சார்ந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். உங்கள் சமுதாயம் மிகப்பெரிய விஷயத்தை நீங்கள் செஞ்சுருக்கிறீங்க, இன்னும் நிறையா செய்ய போகிறீங்க, எந்த மாற்று கருத்தும் இல்லை. குறிப்பாக இளைஞர்களுக்கு ஒரு பெரிய சுமை உங்கள் தோல் மேலே இருக்குது. ஏன்னா அவங்க முதியவர்கள் அது போன்று வாழ்ந்திருக்கின்றார்கள். ஆன்மீகத்தை விட்டு கொடுக்கல, சமுதாய பற்றை விட்டு கொடுக்கல, வளர்ச்சியை விட்டு கொடுக்கல, வாணிகத்தை விட்டு கொடுக்கல. ஆனால் நாம் இன்றைக்கி ஒன் சைடாக மாறிக்கிட்டு இருக்கோம். அது குறிப்பாக நகரத்தார் இளைஞர் சமுதாயத்துக்கு இவங்க வச்சிருக்கிற சேலஞ்ச். 4ஐயும் விடாமல் நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். அடுத்த தலைமுறை இன்னும் 4 படி உயரத்துக்கு நீங்கள் மேலே போகணும். இதெல்லாம் நீங்கள் செய்வீர்கள் என்கின்ற நம்பிக்கை. எங்களை அன்போடு அழைத்த நம்முடைய அம்பா பழனியப்பன் அவர்கள் விமானத்தில் 2 எதேச்சியாக போனோம். நீங்கள் சீரடி போனீங்களாண்ணா? அவர் சீரடி செல்வதற்காக அந்த விமானத்தில் இருந்தார். நான் எங்கேயோ போவதற்காக அந்த விமானத்தில் இருந்தேன், பெங்களூர் போவதற்காக. மறுபடியும் ஃப்ளைட்டில் பேசிக்கிட்டே போனோம். அன்றைக்கி சொன்னார்னா நீங்கள் வந்து பேசணும் அப்படின்னாரு. நான் சொன்னேன், நான் கண்டிப்பாக வந்து பேசுகிறேன், வாய்ப்பு இருக்கும்போது நீங்கள் சொல்லுங்கள். உங்கள் சமுதாயம் உங்கள் காமர்ஸ் ஈவெண்ட்டில் வந்து பேசுவது எனக்கு ஒரு பெருமை என்று சொன்னேன். சொன்னபடி இன்று உங்கள் முன்னால் நின்று கொண்டு இருக்கின்றேன். அதனால் இங்கே வந்திருக்கக்கூடிய எல்லோருக்கும் மறுபடியும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்து என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி ஜெய்.